இந்த வீடியோவில் நம்ம டென்னக்கோ ஐபிஓ, ஃபுஜியமா சோலார் ஐபிஓ, இந்த ஐபிஓக்குள்ள எந்த ஐபிஓ பெஸ்ட்டான ஐபிஓ, லேட்டஸ்ட் ஜிஎம்பி என்ன, லிஸ்டிங் சான்சஸ் எப்படி இருக்குது இந்த ஐபிஓலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் க்ளோஸ்டு ஐபிஓவான பிசிக்ஸ் வால் ஐபிஓ, எம்வி ஐபிஓ, இந்த ரெண்டு ஐபிஓக்களோட லிஸ்டிங் சான்சஸ் எப்படி இருக்கும், லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன பண்ண விஷயங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஆன்கோயிங் ஐபிஓவான டென்னக்கோ ஐபிஓ பார்த்துருவோம். இந்த ஐபிஓ 2 நாள் சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. இந்த ஐபிஓ ஓவராலாக 3 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு டே 2ல். ஸோ இதில் ரீட்டெயில் கோட்டா மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகி அது போக 1.5 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. QIB கோட்டாமே பார்த்தீங்கன்னா 2.46 டைம்ஸ் வந்து டே 2லேயே ஆகிருக்கு. பட் இந்த ஐபிஓ 3 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக நம்ம வந்த ஐபிஓஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓ தான் வந்து ஒரு டீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்த ஐபிஓவுக்கு நல்ல வரவேற்பும் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐபிஓ சின்ன ஐபிஓவும் கிடையாது, 3600 கோடி இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸாகவும் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஐபிஓ டே 2லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. QIB இன்வெஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டே 2லேயே இந்த ஐபிஓக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபுஜியமா சோலார் ஐபிஓ பார்ப்போம். இந்த ஐபிஓ ஒரு நாள் சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. இந்த ஐபிஓ ஒரு நாளில் 0.09 டைம்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகலை. எம்ப்ளாயி கோட்டா வந்து 0.21 டைம்ஸ் ஆகிருக்கு. ரீட்டைல் கோட்டா 0.16 டைம்ஸ் ஆகிருக்கு. QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காட்டல. இந்த ஐபிஓட கீ இண்டிகேட்டர்ஸ் பேராமீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 39% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 41% இருக்குது. டெப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ டெப்ட் வந்து அண்டர் கண்ட்ரோல் தான் இருக்குது, 0.87 இருக்குது. இவங்களோட பேட் மார்ஜினும் வந்து டீசெண்டான பேட் மார்ஜின் 10.15% இருக்குது. எபிடா மார்ஜினும் வந்து நல்லா இருக்குது, 16.13. இங்கே ப்ரைஸ் டு புக் வேல்யூ மட்டும்தான் வந்து ஹையராக இருக்குது, 16 டைம்ஸ் ஹையர் தான் அந்த புக் வேல்யூவாக இருக்குது. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் வைஸில் வந்து பார்க்கும்போது இந்த ஐபிஓ நல்லா டீசெண்டாக தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி டென்னக்கோ ஐபிஓலையும் பார்க்கும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 42% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் வந்து எக்ஸலண்டாக இருக்குது, 56.78% இருக்குது. பேட் மார்ஜினும் நல்ல பேட் மார்ஜின் 11.31, டீசெண்டான பேட் மார்ஜின். எபிடா மார்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா 16.67% இருக்குது. இந்த ஐபிஓலையும் வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ மட்டும்தான் ஹையராக இருக்குது. ஸோ இந்த 2 ஐபிஓலையும் வந்து கீ பேராமீட்டர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போது இந்த ஐபிஓக்கு கிரே மார்க்கெட்டில் எப்படி வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டென்னக்கோ ஐபிஓ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், 20%க்கு மேலே இருந்துச்சுட்டு. ப்ரீவியஸாக 21.41% இருந்துச்சு அவங்க GMP, அதாவது 85 ரூபாயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ அதுலேருந்து ஒரு மைன்யூட் ட்ராப் நம்மளால் பார்க்க முடியுது. 78 ரூபாயா வந்து இப்போ இவங்க GMP ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 19.65% வந்து GMP ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக வந்து எந்த ஐபிஓஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன பின்னாடி இந்த மாதிரி வந்து GMP ஸ்ட்ரீக் வந்து மெயின்டைனே ஆக கிடையாது. ப்ரீவியஸாக நல்லா GMP இருந்தால் கூட அதுக்கு பின்னாடி ஓப்பன் ஆன பின்னாடி GMP வந்து ட்ராப் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இந்த ஐபிஓவில் வந்து இப்போ வரைக்கும் டீசெண்டான 2 நாள் சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி கூட டீசெண்டான GMP வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஐபிஓட GMP இதே மாதிரி ட்ரெண்டை கண்டினியூ ஆச்சுன்னா இந்த ஐபிஓவில் ஒரு நல்ல லிஸ்டிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபுஜியமா ஐபிஓவில் வந்து பார்த்திங்கன்னா GMP இப்போ வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ எந்த மூமெண்ட்டும் இல்லை இவங்களோட GMPயில். ஸோ எந்த GMP அப்டேட்டும் இல்லை ஃபர்தராக. இப்போது டென்னக்கோ ஐபிஓ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இருக்கீங்கன்னா இந்த ஐபிஓவில் ஒரு டீசெண்டான லிஸ்டிங்கின்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் இந்த ஐபிஓட டே 3 சப்ஸ்கிரிப்ஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து அந்த லிஸ்டிங் வந்து அமையறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இருக்கணும். மார்க்கெட் சுச்சுவேஷன் ஒரு வேளை கை கொடுக்கலினா இந்த ஐபிஓட GMP இவ்வளோ நல்லா இருந்தால் கூட, நல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகினா கூட எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஓவராலாக பார்க்கும்போது டீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் தரக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷனும் இந்த ஐபிஓக்கு டே 2ல் ப்ரீவியஸாக நம்ம பார்த்த எல்லா ஐபிஓஸோட பெட்டரான சப்ஸ்கிரிப்ஷனும் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஓவில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் QIB இன்வெஸ்டர்ஸ்க்கு 50% ஒதுக்கியிருக்காங்க, ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% ஒதுக்கியிருக்காங்க. ஸோ போத் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்கன்னா இந்த ஐபிஓ டே 3ல நல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபுஜியமா சோலார் ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா டே 2லையும் பெருசாக ஆகுமான்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஒருவேளை நல்லா டே 2ல் வரவேற்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். பட் டே 3க்கு இந்த ஐபிஓ கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் பெருசாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த ஐபிஓவில் கம்மியாக தான் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். இப்போது க்ளோஸ்டு ஐபிஓவான MV ஐபிஓ பார்ப்போம். இந்த ஐபிஓ ஓவராலாக ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஆகிருக்கு. 1.02 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இதில் ரீட்டைல் கோட்டா 1.16 டைம்ஸும் QIB கோட்டாவே வந்து பார்த்திங்கன்னா 1.33 டைம்ஸ் தான் வந்து ஆகிருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வந்து புவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ஐபிஓ மார்க்கெட்டுக்கு அந்த வரவேற்பும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த ஐபிஓவுக்கும் அதை ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இந்த ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் அலாட்மெண்ட் ஆகிரும். ஸோ அதனால் அலாட்மெண்ட் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிசிக்ஸ் வாலா ஐபிஓன்னு பார்த்தீங்கன்னா 1.92 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு.
இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டா வந்து 1.14 டைம்ஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐபிஓவில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிரும். இந்த ஐபிஓவில் QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து 2.86 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஓவராலாக வந்து 1.92 டைம்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வந்து புவர் சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஆயிருக்கு. ஸோ 2 ஐபிஓக்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. GMP வந்து ட்ராப் ஆகி 0க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த எல்லா ஐபிஓஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்ததுலேயே வந்து டென்னக்கோ ஐபிஓ மட்டும்தான் ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் இருக்கிற இப்போ வரைக்கும். ஸோ இந்த ஐபிஓவை நீங்கள் கீப் ஆன் ட்ராக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நாள் தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனாக இருக்கும். Day 3லையும் டீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சுன்னா ஒரு டீசெண்டான லிஸ்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷன் அதுக்கு கை கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபர்தராக இந்த ஐபிஓ பற்றி GMP போன்ற அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு ஐபிஓ வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.